வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், ட்ரம்ப் வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸுக்கெலாம் 25% டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காரு. அதோட ஈவன் பெனல்ட்டி கூட இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மேலே விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்தியா வந்து ரஷ்யாகிட்டேருந்து ஆயில் வாங்குறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறதுனால ரஷ்யா வந்து அந்த பணத்தை வச்சு யுக்ரைனில் இருக்க இன்னசென்ட் பீப்புளை சாகடிக்கிறாரு. இது வந்து ஒரு ஃபியூவல் ஆகிடுது அவங்க வந்து வார் தொடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த யுக்ரைன் ரஷ்யன் வாரே ஆரம்பிக்கப்பட்டது யாருனால அப்படின்னா அமெரிக்கானால தான். யுக்ரைன் வந்து ஒரு தனி இண்டிபெண்ட் நாடாக இருந்தது. அதை வந்து நேட்டோக்குள்ளே கொண்டாடணும் அப்படின்னு முன்னாடி பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ ஜோ பைடனோட இன்சிஸ்டன்ஸ்னால அது வந்து செயல்படுத்த துணிஞ்சாங்க. அதனால தான் ரஷ்யாவே யுக்ரைன் மேலே வார் தொடுத்தாங்க. இந்த போர் வந்து காரணமே அமெரிக்கா தான். அவங்க யூரோப்பும் இதோட சேர்க்கணும். இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ரஷ்யாகிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது. ஆனால் இந்தியா வந்து ஏன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் எ பிஸ்னஸ், ஒரு சாவரின் ரைட்டு. நான் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுங்கிறது அது என்னுடைய உரிமை. அதுதான் இந்தியா சொல்லியிருக்காங்க. அண்ட் மொரோவர் அவங்க வந்து குறைச்ச ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. அதே சமயத்தில் அமெரிக்கா சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தேவையான நிறைய பொருளை வந்து ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் பெரிய ஜோக் அப்படின்னு சொல்லி. ஃபர்டிலைசர் இம்போர்ட் பண்ணுறாங்க, தென் என்ரிச் யுரேனியம் ரஷ்யாவிலேருந்து வாங்குறாங்க. அப்புறம் பலாடியம் அப்படிங்கிற ஒரு ரேர் எர்த் மெட்டீரியல், அது கூட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், அந்த செமிகண்டக்டர்ஸ் அண்ட் லித்தியம் பேட்டரிஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து அது பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லணும். ஸோ இதை வந்து கரஸ்பாண்டன்ஸ்லாம் கேட்ட உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. எனக்கு அந்த மாதிரி எந்த நியூஸும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப. இது வந்து ஒரு அவங்க ஒரு வே ஆஃப் லைஃப் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லாட்ட வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டை ப்ளே பண்ணுறது அவங்களோட ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். டெரரிசம் இன் இந்தியா அவங்க பாதர் மாட்டாங்க. ஆனால் டெரரிசம் இன் தர் ஓன் கண்ட்ரி உடனே பாதர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, ரஷ்யாவோட ஆயில் வாங்கிறத நாங்கள் நிறுத்த மாட்டோம், அது கண்டினியூ ஆகும். ஏன்னா ரஷ்யாங்கிறது ஒரு 70-80 இயர்ஸாக அப்படியே தொடர்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லணும். அவங்க நிறைய டைமில் நமக்கு ப்ராப்ளம் வந்தப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு எதர் 1971 இருக்கட்டும், இல்லாட்ட அதர் டைம்ஸு, இப்போ ஈவன் இந்த ரீசண்டாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த மாதிரி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ரஷ்யாவோட எக்யூப்மெண்ட்டும் அதே சமயத்தில் அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு வந்து பெரும் உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடங்குளம் எடுத்துக்கோங்களேன். குடங்குளம் வந்து பவர் பிளான்ட் வந்து ரஷ்யாவோட சப்போர்ட்டில் தான் இயங்குது. அங்கேருந்து ரா மெட்டீரியலு அங்கே இருக்க அவங்க கொடுத்த டிசைனை வச்சு தான் நம்ம குடங்குளமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் இப்போ ஐஎஸ்ஆர் எடுத்துட்டிங்கன்னா, ஐஎஸ்ஆர் இருக்க க்ரையோஜெனிக் இன்ஜின் எங்கேருந்து வந்தது முதல்ல. ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக தான் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் அதை கற்றுக்கிட்டு இப்போ ரஷ்யாவே மிஞ்சிற அளவுக்கு இப்போ தானே செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அதனால் வந்து ரஷ்யாவோட சப்போர்ட்டு நமக்கு தேவை. அண்ட் இந்த தருணத்தில் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்டு இதுதான் இந்த முக்கியமான இது இந்த தருணத்தில். இப்போ வந்து இதனால் இந்தியா வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நெக்ஸ்ட்டு 6 monthஸோ இல்லாட்ட நெக்ஸ்ட்டு 1 yearோ இதனால் இந்தியா வந்து பாதிக்கப்படும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வேறு மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுடைய ப்ராடக்டை செல் பண்ணுற வரைக்கும்
இது வந்து ப்ராப்ளமாக தான் இருக்கும் இந்தியாவுக்கு. ஆனால் இந்த ப்ராப்ளத்திலேருந்து மீண்டு வந்துடுவாங்க கூடிய சீக்கிரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. யுஎஸ்ஏவை பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரி மேலே இதான் டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் எடுத்துக்கோங்க, இல்லாட்ட யூரோப்பியன் யூனியன், இல்லாட்ட சவுத் கொரியா, இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் இவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, இதுதான் டேரிஃப் அப்படின்ட்டு. எல்லாமே குறைச்சி தான் இருக்குது. இந்தியாவுக்கு விதித்த 25க்கு குறைச்சி தான் எல்லாமே இருக்குது. அரௌண்ட் 15% எல்லா நாடு மேலேயும் விதிச்சிருக்கார் அவர். ஆனால் இது எதுவுமே அக்ரிமெண்ட்டாவோ இல்லாட்ட ஒரு ரைட்டிங்கில் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ப முடியும்? நாளைக்கு சடனாக அப்படியே மாறினாலும் மாறுவார். அதுதான் நம்ம வந்து ட்ரம்ப்கிட்ட வந்து அடிக்கடி கேள்விப்படுறது உண்டு. அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லணும் நம்ம. ஸோ எப்போ வந்து இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டாக அக்ரிமெண்ட்டாக மாறப்போகுது அப்படின்னா யாருனாலையும் கிளியராக சொல்ல முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்க நிலைமை. அப்படி இருக்கிறப்ப இந்தியா மேலே ஒரு 15% தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் கூட டாரிஃபு, அதுக்கு ஒரு கேரண்டியும் கிடையாது. அது என்றைக்கு வேணால் மாறலாம். ஏன்னா நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருந்தாருன்னா 150% ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சடனாக. ஸோ இதெல்லாம் சாத்தியமானு பார்த்தா அப்படின்னா, ஸோ வாய்க்கு வந்ததை சொல்ல வேண்டியது தான். அது நடக்குதோ இல்லையோ, அதுதான் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. அண்டு இது வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை வெகுவாக அஃபெக்ட் பண்ணிடுது. அதே சமயத்தில் நம்மளுடைய குரோத்தும் இது ஸ்லோவாக பாதிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு ஆனால் இன்றைக்கி ஆர்பிஐ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஏன்னோ அவங்களுடைய மீட்டிங் முடித்தோன்னே ஸ்டேட்மெண்ட்டை மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட டேரிஃப் வந்து இந்தியாவை பாதிக்காது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய குரோத் வந்து ஸ்டில் 6.5 நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இந்த வருடம் அப்படின்னு வர ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு ஆர்பிஐலேருந்து. அதுனே ஆல்மோஸ்ட் அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி சொல்லலாம். எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஆர்பிஐ கவர்னரோ கவர்மெண்ட்டோ இருக்கிறாங்க? நிறைய ப்ராப்ளம் வந்து அமெரிக்கா வந்து இந்தியா மேலே திணிக்கிறதுக்கு தயாராக இருந்தும் நம்ம ஏன் வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம்? இந்த கான்ஃபிடென்ஸுக்கு ஏதாவது அடிப்படை உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது, அடிப்படை நிறைய இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி வேர்ல்ட்லே 6.5% க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். வேறு எந்த நாடும் இவ்வளோ பெரிய நாடு வந்து இந்த லெவலுக்கு க்ரோ ஆகலை அப்படின்னு சொன்னாலும். செகண்ட், இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நம்ம குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். தென் வந்து மான்சூன் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தா புது பீப்புள் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி இருக்க டேட்டா கூட பார்த்திங்கன்னா நியர்லி 20% வந்து 20 crores வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அண்டு நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் யாட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லணும். அது கூட படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு. 9.6லேருந்து 5.3, 4.8, இப்போ 4.2 கிட்ட வரப்போகுது. அதே மாதிரி நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது கூட ஒரு சர்ப்ளஸ் கொடுத்துருக்கு இந்த Q1 குவார்ட்டரில். ஸோ அது மாதிரி நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இந்தியன் லீடர்ஸும் இதை ஏபிள் டு மேனேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தைரியத்தினால தான் இந்த ட்ரம்ப்போட அந்த 25% கூட நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது நம்மளுடைய லீடர்ஸ்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளை இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அண்டு கவர்மெண்ட் வந்து இதிலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக சப்சிடி, இல்லாட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிடக்ஷன், இல்லாட்டா பிஎல்ஐ ஸ்கீம் மாதிரி அதர் ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த கான்ஃபிடென்ஸுக்கு இதுதான் காரணமாக இருக்க முடியும்.
நம்மளாலையும் வெல்ல முடியும், நம்மளாலையும் சாதிச்சு காமிக்க முடியும், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறனால தான் இந்த டாரிஃபை பற்றி இந்தியா கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த ரஷ்யன் ஆயிலை வந்து இந்தியா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு? அதுவும் இந்தியாவுக்கு மட்டும்தான் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. ஏன்னா சைனா கூட ரஷ்யன் ஆயிலை வாங்கிட்டு இருக்காங்க, டர்க்கி கூட ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஈவன் யூரோப்பு கூட ஸ்டில் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆயில், இல்லாட்டா எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ரம் ரஷ்யா. அப்படி இருக்கும்போது ஏன் இந்தியா மட்டும் தனித்து அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்தியா வந்து F-35 அப்படின்னு ஒரு போர் விமானம் இருக்குது. அது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு விமானம். இப்போ கூட நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க, ட்ரிவாண்ட்ரத்தில் அது வந்து திசை மாறி வந்து லேண்ட் ஆகிடுது அப்படின்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துருக்கலாம். அண்டு ஆஃப்டர் தட் வந்து அவங்க இங்கிலீஷ், அது வந்து யூகேவோட பிளேனு, அண்டு அந்த யூகேவோட இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பைலட்ஸ்லாம் வந்து அதை திருப்பியும் அதை இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த F-35 வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா மீட் பண்ணுறப்ப ஆஃபர் பண்ணதா நம்ம வந்து நியூஸ்லலாம் படிச்சிருப்போம். அது வேண்டாம் அப்படின்ட்டு திட்டவட்டமாக நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி இந்த ரஷ்யன் ஆயில் இஷ்யூவை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஏன் வந்து F-35 வேணாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்து நம்ப முடியாது. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து நம்ம வந்து டீப் ரூட்டடாக இருக்கோம், இல்லாட்டா அதை கண்டினியூ ஆகும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா 4 வருஷம்தான் அது பிரசிடெண்ட்டோட லைஃபு. அவர் வந்து மாறிட்டே இருப்பாங்க. அப்போ புது பார்ட்டி வந்து இல்லாட்ட புது லீடர் வரப்போ அந்த பாலிசியே சேஞ்ச் ஆகும். அண்ட் மொரோவர் பிரசிடெண்ட் அப்ரூவ் பண்ணால் கூட அவங்களுடைய காங்கிரஸ் இருக்கவங்க, இந்த பார்லமெண்ட், அவங்க அப்ரூவ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி இருக்காது. அதனால நமக்கு வந்து அந்த லெவலுக்கு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சப்போர்ட்டும் கிடைக்காது. இது ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட, ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா F-35 வந்து ஹைலி கண்ட்ரோல்டு. தோ நம்ம பிளேனை ஓட்டினா கூட இங்கே இருக்க டேட்டா ஃபுல்லாக அமெரிக்காவுக்கு ரிலே ஆகிட்டே இருக்கும். அப்போ எப்படி இதை வந்து வார் பிளேனை நம்ம யூஸ் பண்ண முடியும்? அண்டு நம்ம இப்போ வந்து ஒரு நெய்பரிங் கண்ட்ரியை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு போர் முன்னெடுத்து நம்ம வந்து அந்த போரில் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த பிளேன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எனிமிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போய் சேரும் த்ரூ அமெரிக்கா மூலமாகவே. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரஸ் இல்லை, ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஏர்பிளைனை வாங்க போகிறோம் அமெரிக்காவிலேருந்து? ஸோ அதனால் வந்து டினை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் காரணம், இதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயில் ஏன் வந்து தனியாக அதுக்கு ஒரு பெனல்ட்டி இம்போஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் எது இருந்தாலும் இந்தியா வந்து இந்த ஆயில் பாலிட்டிக்ஸ் ஆர் இந்த மாதிரி பெனல்ட்டி அண்ட் டாரிஃபை எதிர்கொள்ளும். ஈஸியாக வந்து அதுக்கு வேஸ் அண்ட் மீன்ஸ் கண்டுபிடிச்சி இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்தியா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.